அட்லாண்டிக் பெருங்கடல் என்பது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பெருங்கடல். இது கிழக்கில் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவையும் மேற்கில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவையும் பிரிக்கிறது. சுமார் 10.6 கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த மாபெரும் நிலப்பரப்பு வெறும் கடல் அல்ல, உலக வரலாறு, வர்த்தகம், காலநிலை, உயிரியல், அறிவியல், மனித பயணம், மர்மங்கள் ஆகிய அனைத்தையும் இணைக்கக்கூடிய இயற்கையின் மிகப்பெரிய மேடைகளில் ஒன்று. இன்று நாம் காணும் அட்லாண்டிக் பெருங்கடல் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. ஒரு காலத்தில் பூமியின் கண்டங்கள் அனைத்தும் பாங்கேயா என்ற ஒரே மாபெரும் கண்டமாக இருந்தன. பின்பு புவித்தட்டுக்கள் மெதுவாக பிரிய துவங்கியதால் அமெரிக்க கண்டங்கள் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து விலகின. இந்த பிளவின் இடையே புதிய கடலடி பகுதி உருவாகி மெதுவாக அட்லாண்டிக் பெருங்கடலாக மாறியது. இந்த பெருங்கடலின் சராசரி ஆழம் சுமார் 3600 மீட்டர். ஆனால் சில பகுதிகளில் அது மிகவும் ஆழமாகவும் மாறுகிறது. பியூர்ட்டோ ரிகோ பள்ளத்தாக்கு அட்லாண்டிக் பெருங்கடலின் மிக ஆழமான பகுதிகளில் ஒன்று. அங்கு சூரிய ஒளி எட்டாது, முழு இருள், கடுமையான குளிர், மிகப்பெரிய நீரழுத்தம் இருந்தாலும் அங்கு கூட உயிரினங்கள் வாழ்கின்றன என்பது அறிவியலை ஆச்சரியப்படுத்தும் உண்மை. அட்லாண்டிக் பெருங்கடலின் அடியிலே மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடர் இருக்கின்றன. இது உலகின் மிக நீளமான கடலடி மலைத்தொடர்களில் ஒன்று. இந்த மலைத்தொடரின் நடுவே புவித்தட்டுக்கள் இன்னும் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் புதிய கடலடி பாறைகள் தொடர்ந்து உருவாகுகின்றன. ஐஸ்லாந்து போன்ற சில தீவுகள் இந்த மலைத்தொடரின் மேலே உருவானவை. அட்லாண்டிக் பெருங்கடலின் மிக முக்கியமான இயற்கை அமைப்புகளில் ஒன்று கல்ஃப் ஸ்ட்ரீம் நீரோட்டம். இது வெப்பமான நீரை மெக்சிகோ வளைகுடாவிலிருந்து வட அட்லாண்டிக் பகுதிகளுக்கு எடுத்துச் செல்கிறது. இந்த நீரோட்டம் இல்லை என்றால் இங்கிலாந்து, அயர்லாந்து, நார்வே போன்ற பகுதிகள் இன்று இருப்பதை விட மிகவும் குளிராக இருந்திருக்கும். அதனால் அட்லாண்டிக் பெருங்கடல் ஐரோப்பாவின் காலநிலையை மாற்றும் சக்தி. இந்த பெருங்கடலில் உயிரினங்கள் மிகுந்த செழுமையோடு வாழ்கின்றன. நீலத்திமிங்கலம், ஹம்பேக் திமிங்கலம், ஸ்பெம் திமிங்கலம், டால்பின்கள், வெள்ளை சுறா, மேக்கோ சுறா, கடல் ஆமைகள், ஆக்டோபஸ், கணவாய், ஜெல்லி மீன்கள் என ஆயிரக்கணக்கான மீன் இனங்கள் இங்கு காணப்படுகின்றன. கடலின் ஒவ்வொரு அடுக்கிலும் வெவ்வேறு உயிரியல் உலகம் இருக்கிறது. ஆழ்கடலில் வாழும் உயிரினங்கள் இன்னும் அதிகமான மர்மமானவை. சில மீன்கள் தங்கள் உடலிலேயே ஒளி உருவாக்குகிறார்கள். சில உயிரினங்களுக்கு கண்கள் தேவையில்லை. சில உயிரினங்கள் மிக குறைந்த உணவில் நீண்ட காலம் வாழ்கின்றன. கடல் அடியில் உள்ள வெப்ப நீருச்சுகள் அருகே சூரிய ஒளியின்றி கூட உயிரியல் அமைப்புகள் உருவாகுகின்றன. இது வேற்று கிரக உயிர்கள் பற்றிய ஆய்வுகளுக்கும் உதவுகிறது. அட்லாண்டிக் பெருங்கடல் உலக வர்த்தகத்தின் மிக முக்கியமான பாதை. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களை இணைக்கும் ஆயிரக்கணக்கான கப்பல்கள் தினமும் இந்த பெருங்கடலை கடக்கின்றன. உணவு, எண்ணெய், இயந்திரங்கள், வாகனங்கள், மருந்துகள், கனிம வளங்கள் என உலக பொருளாதாரத்தின் பெரும்பகுதி இந்த நீர்ப்பாதையை நம்புகிறது. இந்த பெருங்கடல் மனித வரலாற்றிலும் ஆழமாக இடம்பெற்றிருக்கிறது. ஐரோப்பிய கடற்பயணங்கள், அமெரிக்க கண்டங்களோடு ஏற்பட்ட தொடர்புகள், உலக வர்த்தக வளர்ச்சி, கடல்சார் ஆய்வுகள் ஆகியவற்றிற்கெல்லாம் அட்லாண்டிக் முக்கிய மேடையாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அடிமை வணிகம் போன்ற மனித வரலாற்றின் இருண்ட அத்தியாயங்களுக்கும் இது அமைதியான சாட்சியாகவும் இருக்கிறது. அட்லாண்டிக் பெருங்கடலில் மிகவும் பிரபலமான கதை டைட்டானிக் கப்பல் மூழ்கியது. 1912ஆம் ஆண்டு வட அட்லாண்டிக்கில் பனிப்பாறையுடன் மோதிய டைட்டானிக் தனது முதல் பயணத்திலேயே கடலுக்குள் மூழ்கியது. இன்று அதனுடைய எச்சங்கள் சுமார் 3800 மீட்டர் ஆழத்தில் கிடக்கின்றன. மனித தொழில்நுட்பத்தின் பெருமையையும் இயற்கையின் சக்தியையும் ஒரே நேரத்தில் நினைவூட்டும் சம்பவம் அது. அட்லாண்டிக் பெருங்கடலை சுற்றியிருக்கக்கூடிய மற்றொரு பிரபலமான மர்மம் பெர்முடா ட்ரையாங்கிள். புளோரிடா, பெர்முடா, பியூர்ட்டோ ரிகோ ஆகிய பகுதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த கடல் பல மர்ம கதைகளுக்கும் பெயர் பெற்றது. ஆனால் அறிவியல் பார்வையில் அங்கு நிகழ்ந்த பல விபத்துகளுக்கு திடீர் புயல்கள், மனித பிழைகள், வேகமான நீரோட்டங்கள், காலநிலை மாற்றங்கள் போன்ற இயற்கை காரணங்களே முக்கியமாக இருக்கலாம். இன்றைய உலக இணைய தொடர்பிலும் அட்லாண்டிக் பெருங்கடல் பெரிய பங்கு வகிக்கிறது. உலகின் பெரும்பாலான தரவு பரிமாற்றங்கள் செயற்கைக்கோள் வழியாக அல்ல,
கடலடியில் போடப்பட்ட ஒளியிலை கேபிள்கள் வழியாக பயணிக்கின்றன. ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை இணைக்கும் பல முக்கிய கேபிள்கள் அட்லாண்டிக் பெருங்கடலின் அடியில் செல்கின்றன. அதனால் இந்த பெருங்கடல் தகவல் தொடர்பின் முதுகெலும்பாகவும் இருக்கிறது. அட்லாண்டிக் பெருங்கடலில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களும் அதிகம் இருக்கின்றன. வடக்கு கடல், மெக்சிகோ வளைகுடா, பிரேசிலின் கடலோரப் பகுதி, மேற்கு ஆப்பிரிக்க கடலோரம் போன்ற பகுதிகளில் கடல்சார் எரிசக்தி வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் எண்ணெய் கசிவு போன்ற விபத்துகள் கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவும் மாறுகின்றன. இந்த பெருங்கடல்கள் சூறாவளிகளின் பிறப்பிடமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக வெப்பமண்டல அட்லாண்டிக் பகுதியில் உருவாகும் புயல்கள் கரீபியன் தீவுகள், அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ பகுதிகளை தாக்குகின்றன. கடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது புயல்களின் சக்தியும் அதிகரிக்கலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். இதனால் அட்லாண்டிக் பெருங்கடல் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தையும் நேரடியாக வெளிப்படுத்தும் இடமாகவும் இருக்கிறது. அதைப்போல பிளாஸ்டிக் மாசுபாடு அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஆறுகள், கடற்கரைகள், கப்பல்கள் வழியாக வரும் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் சேர்கின்றன. சிறிய பிளாஸ்டிக் துகள்களை மீன்கள் உணவாக நினைத்து விழுங்குகின்றன. பின்னர் அந்த துகள்கள் உணவுச் சங்கிலி வழியாக பெரிய உயிரினங்களுக்கும் இறுதியில் மனிதர்களுக்கும் திரும்பி வருகின்றன. ஆக மொத்தத்தில் அட்லாண்டிக் பெருங்கடல் என்பது வெறும் நீர்ப்பரப்பு அல்ல, அது பூமியின் காலநிலையை சமநிலைப்படுத்தும் இயந்திரம், கண்டங்களை இணைக்கும் வர்த்தக பாதை, கோடிக்கணக்கான உயிரினங்களின் இல்லம், மனித வரலாற்றின் சாட்சியம், இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படாத ஆழ்கடல் மர்ம உலகம். அதன் மேற்பரப்பில் அலைகள் அமைதியாக அசைந்தாலும் அதன் அடியில் இன்னும் மனிதன் அறியாத எண்ணற்ற ரகசியங்கள் காத்து கொண்டிருக்கின்றன.